ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சாம்பியன் உருவெடுத்திருக்காங்க. PKL சீசன் 11ஓட சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். மன்பிரீத் சிங் அண்ட் அவரோட பசங்க சும்மா கெத்து காட்டி ஃபைனல்ல வின் பண்ணி சாம்பியன்ஷிப் அந்த கோப்பையை கையில தூக்கி இருக்காங்க. சோ அத பத்தி தெளிவா டீடைல்டா பேச போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த PKL சீசன் 11ல டிராஃபிஸ் மட்டும் இல்லாம அவார்ட்லாம் வின் பண்ண பிளேயர்ஸ்லாம் யாருங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். தமிழ் தலைவாசுக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு, அது பெரிய சர்ப்ரைஸ் தான். பட் அதற்கான விளக்கமும் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை நான் கேட்டுறேன். PKL டிராஃபி அதிகமா வின் பண்ண பிளேயர்ஸ் யாரு? ஒரு பிளேயரை நான் சொல்லிடுறேன், பர்தீப் நர்வால் 3 டைம் சாம்பியன், 3 டைம் டிராஃபி அவர்கிட்ட இருக்கு. அது இல்லாம வேற எந்த பிளேயர்ஸ்லாம் அதே அளவுக்கு டிராஃபி வச்சிருக்காங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நானுமே ஹார்ட் கொடுக்குறேன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதாவது ஒரு சிலரோட வெற்றி தான் அவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அது நாமளே வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அது எனக்கு இந்த மன்பிரீத் சிங் அண்ட் அவரோட பசங்க வின் பண்ணது எனக்கு அப்படி தான் ஃபீலாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அது ஒரு எமோஷனலான டாபிக். அதற்கு முன்னாடி இந்த ஃபைனல் மேட்ச் PKL சீசன் 11ஓட ஃபைனலை பற்றி பேசிடுறேன். 32க்கு 23 சொல்லிட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த போட்டியை வின் பண்ணியிருப்பாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பாக ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் சிவம் பட்டாரி 9 புள்ளிகள், சஞ்சய் 1, ஜெய்தீப் 2, வினய் 6, நவீன் 1, ராகுல் 3, முகமது ரேசா 7 புள்ளிகள். இன்னைக்கு தலைவன் வேற லெவல் சம்பவம் பண்ணாரு. சப்ஸ்டிட்யூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவன் 5 புள்ளிகள், தீபக் 2, குர்தீப் 6, அயன் 3, தவதீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சுபம் ஷிண்டே 1, அன்கித் 2 அண்ட் சப்ஸ்டிட்யூட்டை பொறுத்த வரைக்கும் சுதாகர் M 2, மீட்டு சர்மா 1. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இந்த போட்டி ஹரியானா பக்கம் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பட்னா ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமான அந்த போட்டியை விட்டு கொடுத்துடல, சூப்பராகவே ஆடிட்டு இருந்தாங்க. பட் வினய் வந்து போயிட்டு ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட்டு வருவார் ஹரியானா பக்கமா. அதுதான் இந்த போட்டியோட ஒரு குரூஷியலான ரைடா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பட்னாவை ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். அண்ட் தென் மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பக்கமா வந்துருச்சு. சோ இந்த போட்டி ஓவராலா பார்க்கும்போது பட்னா பைரட்ஸோட பிளேயர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். பட் அந்த பிரஷர் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லலாம். முக்கியமா அயன் தேவங் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இந்த ஒரு போட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் வந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களோட பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருந்துச்சு. நீங்க பட்னாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது சுபம் ஷிண்டே மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். மேபி அந்த பிரஷர் ஹேண்டிலிங் தான் இங்க ஒரு சின்ன பிரச்சனையா இருந்துச்சோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்ஃபேக்ட் இது ஃபைனல், அது எக்ஸ்ட்ரா பிரஷரையும் அவங்களுக்கு கொடுத்திருக்கும். அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலா அவங்களால என்ன முடியுமோ அதை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சோட ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அது நான் முன்னாடியே, அதாவது இந்த மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு லைவ் அப்படிங்கிறது வந்திருந்தேன். அப்போ முகமது ரேசா தான் கீயா இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா அது நடந்திருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம சிவம் பட்டாரே 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ், ஒரு I5. இன்ஃபேக்ட் அவர் ஒரு ரைடர், பட் இன்னைக்கு ஆல்ரவுண்டரா மாதிரி கலக்கி இருந்தாலும் 4 ரைட் பாயிண்ட், 5 டிஃபென்ஸ் பாயிண்ட், அது டேக்கிள் பாயிண்ட்ஸ், 9 புள்ளிகள். அதுதான் மேட்சோட டர்னிங் பாயிண்ட். அங்கேயே மேட்ச் வந்து ஹரியானா பக்கமா வந்துருச்சு. கண்டிப்பா மன்பிரீத் சிங் அண்ட் அவரோட பசங்களுக்கு இந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிசர்வ்ட். அண்ட் முகமது ரேசா அவரோட ஆட்டிடியூட் அண்ட் அந்த அவரோட ஸ்வாக் அப்படிங்கிறது அது வேற லெவலுங்க. ஒவ்வொரு டேக்கிள் பாயிண்ட்டும் அவ்வளவு சூப்பரா பண்றாரு. கிரௌடை வந்து எங்கேஜாவே வச்சிருக்காரு. கிரௌட் இவரை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி வேற யாரை பார்த்தும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த பக்கம் மன்பிரீத் சொல்லவே தேவையில்ல, எமோஷனலோட ஒரு பெரிய குடவுன் அவரு, அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸோட ஒரு பெரிய குடவுன். அக்ரஷனா இருந்தாலும் சரி, அது எமோஷனலா இருந்தாலும் சரி, அவரோடது வந்து அழகா இருக்கும் பார்க்கவே. அந்த டிராஃபியை கையில தூக்கிட்டு மீசியை முறுக்கி விடுறது தான், அதான் வேற லெவல் கெத்து. அதை பார்க்கும்போது எனக்கே எமோஷனலா இருந்துச்சு. ஏன்னா மன்பிரீத் சிங் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ் இருக்கிறப்போ 2 டைம் ஃபைனல் போயிருப்பாரு, ஜெயிச்சிருக்க முடியாது. ஹரியானா ஸ்டீலர்ஸ் லாஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருப்பாங்க, ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த டைம் அதை வந்து போராடி தூக்கியிருக்காரு. ஸோ நான் ஒரு போஸ்ட் போட்டு, அதாவது ஒரு கனவை விடாது துரத்தி வெல்வது என்பது ஒரு தனி கெத்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா அதை வந்து மன்பிரீத் சிங்குக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். விடாம துரத்தி அந்த டிராஃபி அடிச்சிருக்காரு, தலைவன் தனி கெத்து தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த சீசன்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே சரியா பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே அந்த டிராஃபி அப்படிங்கிறது அந்த 3 கோடி பிரைஸ் அமௌண்ட்டை விட அவங்களுக்கு அந்த டிராஃபி ரொம்ப முக்கியமா இருந்துருந்துச்சு. அந்த டிராஃபியை வாங்கிட்டு நம்ம ஜெய்தீப் தாகியா வந்து வழக்கம் போல நம்ம ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப்ல பண்ணார்ல, மெஸ்ஸி வந்து அங்க கோப்பா அமெரிக்காவில் பண்ணார்ல, அந்த ஒரு செலிப்ரேஷனை பண்ணதும் சரி, கப்பை மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டதும் சரி, அண்ட் முகமது ரேசா வந்து ஒரு
குழந்தை மாதிரி மன்பிரீத் சிங் கிட்ட வந்து உட்காந்ததும் சரி, இந்த மாதிரி அவங்க டிராஃபி ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட எமோஷனல் சைடு நம்ம பார்க்க முடிஞ்சது. ஹரியானாலே அக்ரஸிவ் தான், அதாவது நம்ம மன்பிரீத்னாலே அக்ரஸிவாக தான் நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த டிராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்த அந்த எமோஷனல் டைப்பை நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் அந்த பக்கம் ரன்னர் அப் பட்னா பைரட்ஸ், அவங்களுக்கும் பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். யாருமே பெருசா ஸ்டார் பிளேயர்ஸ் கிடையாது பட்னாவில். பட் நரேந்தர் ரேதோன், பிரசாந்த் குமாரா இந்த டீமை கொண்டு வந்த விதங்கள், தேவங்க் ஐயன் வந்து ரைடிங்ல பார்ட்னர்ஷிப் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அன்கி ஜெகலான் வந்து டீம் ஒரு டிஃபென்ஸ்ல கொண்டு போனது, இதெல்லாம் வேற லெவல். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க கண்டிப்பா சாம்பியன்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். பீப்புள் சாம்பியன்ஸ் பட்னா பைரட்ஸ், பிகேஎல் சீசன் 11 சாம்பியன்ஸ் மன்பிரீத் சிங் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா உண்மைதான். நீங்க எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைச்சீங்க? நீங்க நினைச்ச டீம் ஜெயிச்சிருந்துச்சா? உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் ஹரியானா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. எக்ஸாக்டா அதுவுமே நடந்திருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த போட்டியை விட போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டிராஃபி வாங்குற வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்த செலிப்ரேஷன் அண்டு பாரா ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் நவ்தீப்பை கூப்பிட்டு அவங்க பண்ண விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு. பிகேஎலுக்கு அது பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். அண்ட் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனோட சீஃப் வந்திருந்தாரு, அனுபம் கோஸ்வாமி, டைரக்டர் ஆஃப் பிகேஎல், அவருமே வந்திருந்தாரு. அவர் தான் டிராஃபியை வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இந்த 29 டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வேற லெவல் டேவா நமக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு ஓவராலா ஹரியானா ஸ்டீலர்ஸ் திரும்ப நான் சொல்லிக்க விரும்புறது, இவங்களுக்கு தான் இந்த கோப்பை தகுதியான ஒன்று. ஆரம்பத்திலிருந்து டீமை கொண்டு வந்த விதங்கள், அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அல்டிமேட்டின் அடுத்த கட்டம் தான். சரி, ஓகே, இப்போ நான் அவார்ட்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஒவ்வொரு அவார்டா சொல்லிடுறேன். இந்த சீசனோட பெஸ்ட் ரைடு எது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மஞ்சித் வந்து யூபி யோதாஸுக்கு எதிராக, அதாவது தெலுங்கு டைட்டன்ஸோட மஞ்சித் யூபி யோதாஸுக்கு எதிராக அடி வாங்கி ஒரு 5 பாயிண்ட் ரைடு எடுப்பாரு. அதுதான் இந்த சீசனோட பெஸ்ட் ரைடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த சீசனோட பெஸ்ட் டேக்கிள் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிஃபைனல்ல பட்னா பைரட்ஸோட கேப்டன் அங்கி ஜக்லான் வந்து ஆப்போனன்ட் டீமோட மெயின் பிளேயர் நவீன்குமார் கோயத் ரொம்ப குரூஷியலான டைம்ல ஒரு பேக் ஹோல்டு போட்டு பிடிச்சிருப்பார் இல்லையா, அதுதான் இந்த சீசனோட பெஸ்ட் டேக்கிள் அப்படின்னு அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த சீசனோட எமர்ஜிங் பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன். எஸ், பட்னா பைரட்ஸோட அயன் அவர் தான் 180+ ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் ரொம்ப குரூஷியலான டைம்ல டீமை ஜெயிக்க வைக்கிற விதங்கள் பட்னா பைரட்ஸோட தளபதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அயனுக்கு தான் இந்த சீசனோட எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த சீசனோட பெஸ்ட் ரைடர் அன்டவுட்டட்லி தேவங்க் தலால். அவர் தான் 301 ரைட் புள்ளிகள் அவர்கிட்ட தானே கொடுத்தாகணும். 18 சூப்பர் 10 வரைக்கும் எடுத்திருப்பாரு. பட் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் அவருக்கான டேவா அமையல. பட் இருந்தாலும் 301 ரைட் புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு சீசன்ல அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. இது வரைக்கும் அந்த அச்சீவ்மெண்ட்டை 3 பிளேயர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பர்தீப் நர்வால், பவன் ஷராவத் அண்ட் நவீன்குமார் கோயத். இது மட்டும் இல்லாமல் இப்போ தேவங்க் தலால் அவரும் இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. ஒரே சீசன்ல 3 பேர் வந்து 300+ எடுத்திருக்காங்க சீசன் 7ல், பர்தீப், பவன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நவீன். பட் இருந்தாலும் தேவங்க் தலால் தான் இந்த சீசன் 300 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்த பிளேயர். இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறது ஒரு லெஜண்ட்ஸால தான் முடியும். கண்டிப்பாக இவருமே ஃபியூச்சர் லெஜண்ட் தான். பெரிய கங்க்ராச்சுலேஷன் அவருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்டு இந்த சீசனோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வேற யாரு? நம்மளோட முகமது ரெசா சடியோலுச்சியானே அவர் தான். 82 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 50க்கும் மேல ரைட் பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டைம்ல டீமை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர், ஒரு பிக் மேட்ச் பிளேயர், ஒரு ஷோ ஸ்டாப்பர். ஸோ கண்டிப்பா இவருக்கு தான் இந்த அவார்டு அப்படிங்கிறது டிசர்வ்டு. MVP அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ஈஸியான விஷயம் தான். இவர் எந்த டீம்ல இருந்தாலும் அங்க அந்த சீசன் அவர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அதை அசால்ட்டா தட்டிட்டு போவார். போன சீசன் புனேரி பட்டேல்ல இருந்தாரு, சாம்பியன் ஆகினாரு அண்ட் MVP ஆல்சோ இஸ். அண்ட் இந்த சீசன் வேற ஒரு டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்தாரு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, டிராஃபி அடிச்சாரு, MVP வாங்கினாரு, போறாரு. ஸோ இவர் தாங்க கபடியோட ஒரு தனி ஸ்வாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ முகமது ரெசா சடியோலுச்சியானே கங்க்ராச்சுலேஷன் தலைவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த சீசனோட பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதாவது ஆரஞ்சு ஸ்லீவை தூக்குற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட நிதேஷ் குமார். தமிழ் தலைவாஸுக்கு டிராஃபி கிடைக்கல, அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, பிளே ஆஃபுக்கு வரல. பட் இருந்தாலும் இந்த ஆரஞ்சு ஸ்லீவ் அவங்கள பெருசா பூஸ்ட் பண்ணும். ஆரஞ்சு ஸ்லீவ் அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் கிடையாது அதை வாங்குறது அப்படிங்கிறது. தமிழ் தலைவாசில் நிறைய பிளேயர்ஸ் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கிடைச்சது கிடையாது. சீசன் 9ல் சாகராத்தி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அவருக்கு தான் ஆரஞ்சு ஸ்லீவ்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் சாகராத்தி இன்ஜுரி ஆகி வெளியே போயிடுவார், தை இன்ஜுரினால. அவரால் வாங்க முடியாது. சீசன் 10ல் சாகிலான்னு பார்ப்போம், அப்பயும் வாங்க முடியாது. பட் சீசன் 11ல் வந்தாரு நிதேஷ்குமார், 77 டேக்கிள் பாயிண்ட்ஸ்
லீக் மேட்ச்ல மட்டும் அவருக்கு ஆரஞ்சு ஸ்லீவ் அதாவது பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு. பெரிய கங்க்ராச்சுலேஷன். எனக்கு என்ன ஆசைனா அவர் அங்க இருந்து டிராஃபி வாங்கியிருக்கலாம், பட் தலைவன் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, மெல்போர்ன்ல பார்த்துருப்பீங்க. அதனால அந்த அவார்டை வாங்க அவர் வரல, அதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அதெல்லாம் சரிடா, நிதிஷ்குமாரை விட 2 பேரும் பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அது எப்படி அவருக்கு பெஸ்ட் டிஃபெண்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ இங்க பெஸ்ட் டிஃபெண்டர் ஏன் நிதிஷ்குமார் அப்படிங்கிறதுக்கு உள்ள நான் வரேன். இந்த டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட் அதாவது அதிகமான டேக்கிள் பாயிண்ட் எடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் முகமது ரேசாவுக்கு வந்து MVP மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால. அண்ட் தென் செகண்ட் அதிகமான டேக்கிள் பாயிண்ட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்கித் ஜக்லான் 79 டேக்கிள் பாயிண்ட்ஸ். பட் இருந்தாலும் கம்பேர் டு நிதிஷ்குமார் அன்கித் ஜக்லான் வந்து எதுல கம்மியா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா i5 வந்து நிதிஷ்குமார் 8 i5 எடுத்திருக்காரு. அண்ட் டீம்ல அவர் ஏற்படுத்தின இம்பாக்ட் அப்படிங்கிறது அன்கித்தை விட அதிகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம டேக்கிள்ஸ் பெர் மேட்ச் 3.5 அதுலயுமே நிதிஷ்குமார் தான் நம்பர் 1 பிளேயர். ஸோ அதனால பெஸ்ட் டிஃபெண்டர் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிதிஷ்குமாருக்கு அந்த அவார்டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுப்போம். தமிழ் தலைவாசுக்கு இது கண்டிப்பா அடுத்த சீசன் ரெடி ஆகிறதுக்கு ஒரு பெரிய அளவில் மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கவும் விரும்புறேன். ஸோ இது PKL சீசன் 11ஓட எண்டு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா வீடியோஸ் வரும், வேறு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் இந்த சேனலில் தான் உங்களுக்கு வந்து சேரும் அபவுட் ப்ரோ கபடி அண்ட் ஆல் அதர் ஸ்போர்ட்ஸ். ஸோ மிகப்பெரிய தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு நல்ல சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.